ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதில் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும், அலுவலக பணிகள்லாம் எப்படி அமைகின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேலும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல இன்றைய தினம் புதன் பகவான் சுக்கிரனுடன் சேர்க்கப்பட்டுள்ளார். அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஏன்னா ராசி அதிபதி 10ஆம் இடத்துல சுக்கிரனுடன் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்குங்க. 9இல் குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு வேற லெவல்ல குடும்பத்தை மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இன்றைய தினம் நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய வகையில நல்ல சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இப்போ தாராளமாக செய்யலாங்க. அதற்கான முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இன்னைக்கு உங்களுடைய அப்ரோச்சும் வேற மாதிரி இருக்குங்க. வித்தியாசமான அணுகுமுறை இன்றைய தினம் நிறைய இருக்கும். அதன் மூலமாகவே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. எந்த அளவுக்கு உழைப்பு நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வு உண்டுங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆகலாங்க. கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மட்டுமல்ல எந்த விதமான சூழலிலும் நீங்க பொறுமையாக தாங்க இருக்கணும். உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் பொறுமையாக இருக்கணும். ஆனா உழைப்பு மட்டும் தவறாமல் போட்டுக்கொண்டே இருக்கணுங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அண்டை வீட்டார்கள் கொண்டு எல்லாரும் கூட இன்னைக்கு நல்லா பழகுவீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்படுதுங்க. அதனால இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சாதகமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனா எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய சீக்கிரட்டை இன்னைக்கு நீங்க கசிய விடக்கூடாது. தனிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு பகிர்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம நெருக்கமானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரு கூடயும் உங்களுடைய சீக்கிரட்டை இன்னைக்கு சொல்ல வேண்டாம், பகிர வேண்டாம். இன்னைக்கு அது உங்களுக்கு சிறப்பாக அமையாதுங்க நண்பர்களே. மேலும் செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கணுங்க. ஆடம்பரமா செலவு பண்றது, மற்றவங்க வாங்கிட்டாங்களா நாமளும் அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமா இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் மனதில் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அப்போதான் உங்களுக்கான நல்ல ஒரு உயர்வான சொல்லை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுனால பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆதரவும் தருவாங்க. உங்களுக்கு நல்ல ஹாப்பினஸும் உருவாக்கி தருவாங்க. அதனால இந்த தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து இன்னைக்கு சிறப்பான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக தொழில் துறையில உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆலோசனை கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய வகையில உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு செயல்பட்டாலும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது மற்றவங்க ஈஸியாக திருப்தி அடைய மாட்டாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கலாம். ஏன்னா உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்க பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகாமல் போகலாங்க. உங்களுக்கு நெருக்கமானவர்கள் திருப்தி அடையாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். மற்றபடி இன்னைக்கு புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். வெளியுலக தொடர்புகள் எல்லாமே நீங்க ஆசைப்பட்டபடி இன்னைக்கு அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்க சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான்லாம் இன்னைக்கு கேன்சல் ஆகிடும். அதனால உங்க வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் சிறப்பான ஒரு ரொமான்டிக் உணர்வை பெறுவதற்கு பொறுமையாக இருந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே.
இன்றைய தினம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து கண்டிப்பாக உயருங்க. ஏன்னா உங்களுடைய அறிவு, உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே இன்னைக்கு சாதகமாக இருக்கும். அதனால நிறைய விஷயங்களில் நீங்க ஈடுபட்டு உங்களுக்கான பண வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தமயமாக உணரக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு நிறையவே உருவாகும் நண்பர்களே. எனக்கு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பாக தொழில் சம்பந்தமாக வியாபாரிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல தருணம் அமைந்துள்ளதுங்க. அதனால வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை, ஓவியம், நடனம், எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரிங்க, இன்றைய தினம் உங்களுடைய சிறப்பான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பு இன்னைக்கு சில பேர் கூட ஏற்படுறதுனால அதன் மூலமாக சில முக்கியமான காரியங்கள் முடிவாகும். எனவே முக்கியமான காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நீதிமன்ற வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். மேலும் ரொமான்டிக்காக ஏதாவது டேட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இரவு உணவை ஒன்றாக அமர்ந்து உங்க வாழ்க்கை துணை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள். புதிய முயற்சிகளை குறிப்பாக நீங்க வந்து சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். தயங்காம நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி, குடும்ப உறவு வலுப்பெறக்கூடிய நல்ல சூழல் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை அழகாக மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது அந்த கன்னிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு நீங்க வித்தியாசமா யோசிச்சு செயல்படுறது முக்கியம். வித்தியாசமான அணுகுமுறை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு நினைச்சதை சாதிக்க முடியும். ஆசைப்பட்டதை இன்றைய தினம் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களோட இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களோட தனிப்பட்ட சீக்கிரட்லாம் நீங்க ஷேர் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். அதனால நீங்க வந்து மனதில் சந்தேக குணத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். உழைப்பு நீங்க கண்டிப்பாக தவறாமல் மேற்கொள்ளுங்கள். ஆடம்பரமா வாழக்கூடாதுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க. உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க. குறிப்பாக உங்களது அண்ணன் அல்லது தம்பி, அக்கா, தங்கச்சி போன்ற உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக அமையக்கூடிய நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.